ஓ! அதுக்கு தான் எனக்கு இதெல்லாம் சிம்ப்டம்ஸ் காட்டுச்சு போல இருக்கு. பணம் இருக்காது. ஆனா நம்ம எப்படி அத சால்வ் பண்ணுவோன்னே தெரியாது. ஐயோ! உண்மையான கிரியால வந்து ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு. வணக்கம். என்னோட பேர் ராதாமணி. எங்க வீட்ல சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ஓ! அதுக்கு தான் எனக்கு இதெல்லாம் சிம்ப்டம்ஸ் காட்டுச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் வந்தது எங்க சாருக்கு. அப்புறமேல அதுக்கு எப்படா ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் குருஜி ஐயாக்கு ஃபோன் பண்ண, ஐயா அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு கிரியா பண்ணுமா, உனக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் உண்மையிலே கிரியா பண்ணேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, நான் கிரியா பண்ண எனக்கு வந்து சாருக்கு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கூட இருந்த சரௌண்டிங்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. நான் தனியாக தத்தளிச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு எங்கள் ரிலேஷன்ஸ் வந்தாங்க, சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பிரச்சனையிலேருந்து மீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு ராமச்சந்திரன் சார் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்டையும் சொன்னேன். அது உண்மையிலே அது வந்து கிரியா பண்ண தான் எனக்கு உண்மையிலே இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்தது. உண்மையிலே எல்லாரும் கிரியா பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பணம் கஷ்டம் இருந்தாலும் எப்படி, அதாவது என்ன சொல்ல, பணம் இருக்காது. ஆனால் நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணுவோன்னே தெரியாது. ஐயோ பணம் கட்டணுமே என்ன பண்ணுறது நம்ம நினைப்போம். ஆனால் அது ஒன்றுமே தெரியல, பார்த்துக்கலாம், சரி விட்டு ஓட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படியே சால்வ் ஆகிட்டு போகும். எங்கள் ஆஃபீஸில் நிறைய டார்கெட் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், முன்னெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்லாம் வந்தனால பண்ணுறதில்ல. இப்போது அதுக்கு எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு கேட்கவே மாட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னடா என்ன எல்லாரையும் கேட்பாங்க, என்ன மட்டும் கேட்க மாட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா நான் டார்கெட்டே சும்மா கொஞ்சம் பண்ணுவேன், ஆனால் நான் விட்டுருவேன். அப்போ எனக்கு கேட்காம அதை கிரியா பண்ண நமக்கு வந்து என்னென்னா எல்லா பிரச்சனைகள் வந்து காப்பாற்றுது. சில விஷயங்கள் பிரச்சனை வந்தாலும் எல்லா விஷயமே என்னை காப்பாற்றி கொண்டு வருது. உண்மையில கிரியால வந்து ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, என் தங்கச்சி சொன்னா என்னன்னா, குரூப்ல வந்து நம்ம எல்லாரும் வீட்லயும் பாருங்க, எல்லாரும் நிறைய பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகள் வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கும். பட் எல்லாரும் பயிற்சி கத்துட்டு போயிடுவாங்க. ஆனா நாம மட்டும் என்ன பண்றோம், நம்ம ஐயா வந்து குரூப் போட்டு விட்டுருக்காரு. அதுல வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. நாமளும் என்ன பண்ணுவோம், குரூப்ல போட்டு போடுவோம். 1 நாள் 2 நாள் 48 நாள் செய்வோம். யார் 40 நாள் செய்யறாங்களோ அதுல விஷ் பண்ணுவார் ஐயா. அதனால எல்லாருக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே அது வந்து ஆர்வமாக செய்கிறாங்க. உண்மையிலே வந்து அம்மா அப்பா மாதிரின்னு சொல்லி தங்கச்சி சொல்லுவா எப்போவுமே அந்த குரூப்பில் வந்து, ஏன்னா ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. தாத்தா பாட்டிங்க வந்து ராமச்சந்திரன் சார் தான் அது சொன்னார் தங்கச்சிக்கு. தாத்தா பாட்டிங்கன்னா கைட் பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்க. அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, இப்படி இருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்.